ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இங்கே ஒடிசாவில் வந்து நான் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கு பிறகு இது தாங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து கோயில் கூட 2-3 நாளாக செம்ம பாட்டு சவுண்ட். எங்கள் வீட்டுக்கும் கோயிலுக்கும் பக்கம் தான் இல்லைங்களா, அதனால் செம்ம சவுண்டுங்கிறதுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைச்சு சாப்பிட்டோம் கோயில் கூட அன்னைக்கு அப்படிங்கிறதையும், நம்ம தமிழ்நாட்டு கோயில் கொடைக்கும் இங்கே ஒடிசாவில் நடக்கிற கோயில் கொடைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 நாளாக சரியாக தூக்கமே இல்லைங்க. வெயிலுமே செம வெயில். காலையில் 6 மணி கூட ஆகவே வேண்டாங்க, 5 மணிக்கு பார்த்தாலே 7 மணி மாதிரி இருக்குது. அவ்வளோ சூரிய ஒளியும் அவ்வளோக்குள்ளே வெக்கையாக இருக்குது. ரொம்ப வெக்கங்க. என்ன தான் செய்கிறது, எப்போதுமே வீடியோ எடிட் பண்ணுவோம் பார்த்திங்களா, இங்கே தான் மதியம் போல் வந்து ஒரு பாய் போட்டு இங்கே மணலில் படுத்துக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இதுலேயே வீடியோ வந்து ஒரே வீடியோவாக வருதுன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். அதில் நான் பேசுகிற வார்த்தைகள் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை வந்து எடுத்து சொல்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எழுந்திரிச்சி கட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாத்தையும் கூட்டியாச்சு. அம்மா இருக்கும்போது எப்படி க்ளீன் பண்ணமோ அதே மாதிரியேவும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மாவு போட்டிருக்கிறேன். நமக்கு மட்டும்தானேங்க, இப்போ வெயில் நேரங்கிறதுனால மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிருது. அதுக்கப்புறமேட்டு அது தோசை சுட்டோ இல்லை இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப புளிப்பாக இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு அரைச்சிக்கிறது. நல்லா அரைக்குதுங்க. ஆனால் கிரைண்டர் யாருக்குமே அரைச்சி கொடுக்கல. இன்னைக்கு காலையிலேயும் குரங்குங்க வீட்டில் வந்து இங்கே பார்த்தீங்களா, கோயில் கூட வேறு பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா வீடு இந்த வருஷம் ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஹஸ்பண்ட் வந்தால் தான் தெரியும் வீடை ரெடி பண்ணுறாங்களா இல்லைன்னா ஆஸ்பரா சீட்டு போடுறாங்களா அப்படின்னு. அங்கங்கே ஓட்டைங்க மேலே போட்டிருந்த தார்பாய் எல்லாத்தையுமே கிழிச்சி குரங்கு காலையிலேயும் இங்கே பாருங்களேன் எல்லாத்தையும் அள்ளிட்டு மீதி இந்த நொறுங்கின குப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல கூட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு அடுப்பு கூட மொழுகலைங்க, மண் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தேங்க கொஞ்சம். இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கி புதன்கிழமை எப்போதுமே கறி மீன் முட்டை ஏதாச்சும் சமைப்போம். இன்றைக்கி சாதா சாப்பாடு தான், முருங்கைக்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார். அப்போ தான் நைட்டுக்கு மாவு அரைச்சி கலக்கி வச்சுருக்கிறேன்னா, அதனால் கொஞ்சம் புளி இதெல்லாம் இல்லை. வாங்கிட்டு வரும்போது 2 தனிப்பழம் எவ்வளோட சொன்னாங்க? 40 குட்டி பழம் தான், ஆனால் நல்லா இருக்குமா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க. உனியே ஒரு அத்தை கேட்டாங்க வீடியோவில், சுபியை பேச சொல்லுங்கள் சிஸ்டர், லைவில் பார்க்க முடியலன்னு. நான் கரெக்டாக லைவ் போடுற டைம் பார்த்து நீ டியூஷன் போயிடுறியா, அதனால் நீ நல்லா இருக்கியா? ஆச்சு போனதுக்கப்புறமேட்டு நீ எப்படி ஃபீல் பண்ணுற? மூஞ்சியா மூடுற? வெக்கமாக இருக்கோ? வெக்கமாக இருக்குது தானே? செம்ம வெயிலுங்க, வெக்கையாக இருக்குது பாவம். வெக்கப்படாத வெக்கப்படாத. அந்த அத்தை அவங்க பையனை ஓட்டு கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏழு மரியாதை நல்லா இருக்கிறீங்களான்னு? மரியாதை நல்லா இருக்கீங்களா சொல்லு. நான் ஆன் பண்ணிட்டேன். சொல்லு. நேரம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் சொல்லு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெக்கமாக இருக்கோ? சாப்பிட போகிறேன். சரி சாப்பிடுண்ணா. இந்த வீடியோ வந்து கோயில் கூட அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதில் எல்லாமே நான் பாப்பா 2 பேருமேவும் ஒரிஜினலாக பேசியிருப்போம். இதில் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து கோயில் கூடையில் உள்ள அந்த மைக் சவுண்டாக இருக்கட்டும், 2 கையில் அடிக்கிற அந்த தட்டுகளுடைய சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு 2 பீடு தாங்க ஊடையிலங்கிறதுனால சவுண்டு வந்து ஹெவியான சவுண்டுங்க. அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் செட் ஆகும்னு சொல்லிவிட்டு, இது வந்து கோயில் கடை அன்னைக்கு காலையில் பந்தக்கால் வந்து முந்தின நாள் நட்டுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நட்டுற பந்தக்கால் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இங்கே வந்து வெள்ளாம்பழம்னு சொல்லுவாங்க. நேற்று கூட நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா. இங்கே வெயில் டைம் ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அந்த பழம் பழுத்து கீழே விழும். அதை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி அது கூட நிறையா பழங்கள்லாம் போட்டு செய்யலாம். எனக்கு என்னமோ அந்த வெறும் தண்ணி இல்லைன்னா அதில் தயிர் கலக்கலாம், சாதாரணமான மாட்டுப்பால்
இந்த மாதிரிலாம் கலந்து சீனி போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொரு 7 நாளைக்கு நம்ம வீட்டில் சாதா சாப்பாடு தாங்க. நம்ம வீட்டில் வேறு எதுவுமே சமைக்க முடியாது. அதனால் எல்லா காயுமே இருந்தது. கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை மட்டும் போட்டு சாம்பார் பொடி, புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பருப்பு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய 3வது மாமியாருடைய அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் 2 பையன் மட்டும்தான் மாமியார்கிட்ட இருப்பாங்க. பாப்பா வந்து அவங்களுடைய அப்பா வீட்டில் இருக்கிறா. கோயில் கொடைக்காக வேண்டி கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தோங்களா, அதனால் நம்ம பாப்பா கிட்ட விளாட்றதுக்காக வேண்டி வந்திருக்கிறா. பாப்பா வந்து இனிமேல் தான் பழம் கரைச்சி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பா. நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பெரிய பாப்பா வந்து விளாட போகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறா. பெரிய பாப்பாவுக்கு நான் சாரீ கட்டி விட்டுருந்தேன். வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். மேடம் எல்லாருமே குளிச்சுட்டு வெளில ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு மேடம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு நீ ஜூஸ் குடிச்சான்னு கேட்டா. இல்லைன்னு சொன்னேன். என்ன நீ வெயிலில் வேலை பார்த்துட்டு இப்படி இருக்கலாமான்னு சொல்லிட்டு, ஆனால் நல்லா அழகாக பேசுனா. பாட்டோட சவுண்டுங்கிறதுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. உண்மைக்குமே இந்த பழ ஜூஸ் குடிக்கிறது வயிற்றுக்கு வந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும், உடம்புக்கு நல்லதுங்க. அதை எல்லாத்தையுமே குடிச்சு முடித்ததுக்கு பிறகு வெறும் பருப்பு மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன். தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, வத்தல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். வெயிலில் உட்காந்து அந்த தகரம் இருக்கிறனால ஏதோ ஓரளவு இருக்குங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அடுப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயிலுக்கு நேரம் உட்காந்து சமைக்க முன்னே நாக்கு வெளில தள்ளிடும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல வேலைக்கு அந்த வெயில் டைம் வர்றதுக்கு முன்னாடியேவும் அதை ஹஸ்பண்ட் வர்றது வந்து 3ஆம் தேதி. அதுக்கு முன்னே அவங்க வந்ததுக்கு பிறகு தகரத்தோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வெளியில் கண்டிப்பாக தகரம் அடிக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதையும் பார்க்க சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம், அவங்க வந்தால் தான் தெரியும் என்ன மைண்ட் செட்டில் வராங்க, எதை நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இது நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம ஊரில் காலையில் அன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுங்க. இது காலையில் வந்து நம்ம பந்தக்கால் நட்டுறது எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கம்பு மாதிரி வச்சு நட்டுவாங்க. இது வந்து நம்ம மேடம், நம்ம பெரிய பாப்பா, நம்மளோட சின்ன பாப்பா, 2வது மாமனாருடைய பொண்ணு, பக்கத்து வீட்டில் நம்ம சின்ன வயசுலேருந்தேவும் இந்த ஹாய்ன்னு சொல்கிற பொண்ணு தான் ஸ்வீட்டிக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டேவுங்க. நம்மளை மாதிரி தான் அப்பப்போக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க, அப்பப்போக்கு சேர்ந்துக்கிடுவாங்க. பாப்பாவுக்கு எல்லாருக்குமே சேலை கட்டி விட்டுட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த பூ கொஞ்ச நேரத்துக்கு தான், ஒரு 10 நிமிஷத்துக்கு. அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே கழட்டிடுவாங்க. கோயில் கொடையில் ஸ்டார்டிங்கில் அந்த வாசலுக்கு நேராக வச்சுருக்கிற அந்த டெக்கரேஷனை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் சாப்பாட்டு விஷயங்கள்லையா இருக்கட்டும், இல்லைனா கோயில் செலிப்ரேஷன் பண்ணுறதுலையா இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களா நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு கார்டு கொடுப்பாங்கங்க, பத்திரிக்கை கொடுப்பாங்க. அவங்க கிளம்பி இங்கே வருவாங்க. நம்ம ஊரில் பந்தல்கால் நட்டும்போது கம்பு வச்சு அது கீழே என்னெல்லாமோ போட்டு, எனக்கு அது சரியாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சதில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. வாழை இலை இதெல்லாம் கெட்டி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒடிசாவில் பண்ணுறது வந்து கோலசோன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா, மண்பானை இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே கடலில் போயோ இல்லைன்னா நமக்கு வந்து கடல் ரொம்ப தூரங்கிறதுனால ஆற்றுல போய் விடிய காலமே தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 4 மணிக்கு, மறுநாள் பகலில் 8 மணி வரைக்குமேவும். இதை வந்து இப்போ நான் வந்து நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னா அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை சொன்னோடனே இன்னொருத்தவங்களுக்கு அந்த மைக்கை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 மைக்கு வச்சுருப்பாங்க, அவங்க எடுத்துருவாங்க. வாயை வந்து மூடவே கூடாது, நிப்பாட்டவும் கூடாது. கரண்ட் போனாலுமே அவங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஊடையில் மட்டும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விடுவாங்க. இங்கே உள்ள கல்ச்சர் வந்து அது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஆடு, கோழி அந்த மாதிரிலாம் மட்டன் இதெல்லாம் சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. இங்கே வந்து சாதா சாப்பாடு தான் போடுவாங்க. இது வந்து நம்ம தெருவுக்காரங்க பசங்க ஆடுறது. ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றவங்கள வெடி போட்டு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து இந்த டைம் எல்லாருமே நல்ல ஒரு இதாக பார்த்துக்கிட்டாங்க. உண்மைக்குமே எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் நல்லாயிருக்கும். காலையிலேயே தேங்காய், பழம், பால் எல்லாமே உடச்சி எடுத்ததுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 11 மணி போல் ஊரில் இருந்து சுற்றி வருவாங்க. நம்ம ஊர்லலாம் தீப்பன் போட்டு மிதிக்கிறது, காவல் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும். நடுச்சாமத்தில் நடக்கிற கொடைகள் அப்படிலாம் இங்கே ஒடிசாவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து மறுநாள் முடிகிற வரைக்கும் இது மட்டும்தாங்க நடக்கும். ஒருத்தங்க மண்பானைக்குள்ளே அதில் வந்து நிறைய தண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து 2 நாளாக அந்த அங்கே குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வர தண்ணி, ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வர தண்ணி. இது வந்து ஃபைனலாக முடிய போகிற ஸ்டேஜில் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருந்தேன்.
அவங்க தலையில் வச்சு அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து காசு போட்டு அவங்க கால்லெல்லாம் விழுந்து தொட்டு கும்பிடுவாங்க. லாஸ்ட்டில் அவங்க ஆடி ஊட்டிக்கு அப்புறம் விழுந்த உடனே அந்த மண் சட்டியும் உடையும். அதுக்குள்ளே நிறைய இருக்கிற அந்த காயின், அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கீழே விழுந்த உடனே அங்கங்கே செதறி கிடக்குங்களா, அதெல்லாம் எடுத்து தலையில் பூசிக்கிடுவாங்க. இங்கே உள்ள கல்ச்சருக்கு அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்கிறது ஒரு விஷயம். இங்கேயுமே கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறிலாம் சாப்பாடு வந்து போடவே மாட்டாங்க. சாதா சாப்பாடு தான். இந்த வருஷம் எல்லா வருஷமே ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு போடுவாங்க. இந்த வருஷம் நம்ம கோயிலில் 3 நேரமே சாப்பாடு போட்டிருந்தாங்க. எப்போதுமே கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கோயிலில் இருக்கிற மீதி காசை வட்டிக்கு விடுவாங்க. இந்த வருஷத்துலேருந்து அதை விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஊரில் யாருமே தண்ணி அடித்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க எல்லாருமே சகதியெல்லாம் நல்லா கரைச்சி அவங்களுடைய உடம்புக்குள்ளேயும் ஊற்றிக்கிட்டு நல்லா ஜாலியாக எல்லா பசங்களுமே நல்லா இதாக கொண்டாடினாங்க. இந்த வருஷம் எப்போதுமே 5 மணிக்கு இல்லைன்னா ஒரு 4 மணிக்கெலாம் முடிஞ்சிருங்க ஊர்வலம் சுற்றி வந்து இந்த மண் சட்டியை உடைக்கிறது. இந்த வருஷம் கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு தான் கரெக்டாக மண் சட்டியே உடைச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பஜார் வரைக்கும் அடிக்கிற வெயிலில் எதையுமே நினைக்காம நல்லபடியாக சுற்றி முடிஞ்சிச்சு. நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுறது என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து என் ஹஸ்பண்டையும் சேர்த்து தான் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டவங்க இதுதான் லாஸ்ட்டு, அடுத்த வருஷம் யார் இருப்பாங்க, எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போகிறாங்க, எத்தனை பொண்ணுங்க புது பொண்ணுங்க வராங்கங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை நினைக்கும் போது உண்மைக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க எல்லாருமே இங்கே உள்ளவங்க இது ஒரு கல்ச்சராக நினச்சி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளேயும் இது பண்ணி நிறைய கடைகள் இதெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த பக்கத்தில் சைடில். அதனால் எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு. டெக்கரேஷன் எப்படி இருக்குது, இங்கே உள்ள கல்ச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க ஆடுறாங்க, ஊட்டிக்கு அப்புறம் விழுந்துருவாங்க. அந்த இதுதான் கடைசிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப எனக்கு என்னமோ ரொம்ப ஆசை வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்டு கொஞ்சமாச்சும் கொடுக்கணுன்னு. ஆனால் காப்பரேட் வருதா என்னன்னு தெரிலங்க, எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல. அதனால தான் நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாய்ஸ் ஓவரே கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ ஊட்டிக்கு அப்புறம் விழும்போது எவ்வளோ பேர் போய் அந்த கிடக்கிற அந்த காசு, சில்லற காசாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த தண்ணியாக இருக்கட்டும், அவங்க விழுந்த உடனே மண் சட்டியும் உடையணும். அது உடஞ்ச உடனே எல்லோரும் போய் எடுப்பாங்க. இதுதான் இந்த கோயிலுக்கோடையோட பெரிய ஒரு இதுன்னு ஹைலைட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ அவங்க விழுந்தோடனே மண் சட்டி விழுந்துருச்சிங்களா, அதுவுமே உடஞ்சிரும். இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க. இதில் வந்து யாருடைய ஹஸ்பண்டுக்காச்சும் மூத்தவங்க இருப்பாங்க, அதனால் பெண்கள் வரமாட்டாங்க. முதல்ல ஆம்பளைங்க எழுந்து போன உடனே பெண்கள் எல்லாருமே மறுபடியும் மொத்தமாக வந்து விழுந்துருவாங்க. ஏன்னா யாரையும் தொடக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் என் ஹஸ்பண்டுடைய மூத்தவங்க இருந்தாலுமே நம்ம அதில் போய் கல்ச்சரில் போய் தொடக்கூடாதுங்கிறதுனால முதல்ல அதில் தலைப்படாதவங்க, மூத்தவங்க இல்லாதவங்க இருக்கிறவங்க பெண்கள் மட்டும் போவாங்க, வயசானவங்க. மற்றவங்க எல்லாருமே பின்னாடி நிற்கிறாங்க பாருங்களேன். இவங்க போனதுக்கு பிறகு அவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே இருக்கிறத எடுப்பாங்க. எல்லாருமே முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு மூத்தவங்க போய் அவங்கள தூக்கி எடுப்பாங்க.